ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 மிக பிரம்மாண்டமாக தொடங்கியது. இந்த தொடரில் முதன்முறையாக 48 அணிகள் பங்கேற்கின்றன. மொத்தம் 104 போட்டிகள் நடைபெற உள்ளன. முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த உலகக்கோப்பை போட்டிகள் ஜீ நேரலையில் ஒளிபரப்பாகிறது. 39 நாட்கள், 48 அணிகள், 104 போட்டிகள் மற்றும் ஒரு சாம்பியன். கால்பந்தின் பரபரப்பு, இதயத்தை குதூகலிக்க வைக்கும் தருணங்கள், ஒவ்வொரு கோல் அடிக்கும் போதும் எழும் ஆரவாரம், ஒவ்வொரு கிக்கிற்கும் உற்சாகத்துடன் துள்ளும் ரசிகர்கள், இவை அனைத்தும் மீண்டும் உலகம் முழுவதையும் ஆட்கொள்ள இருக்கிறது. ஏனென்றால் தொடங்கியது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026. ஃபிஃபா உலகக்கோப்பையின் முதல் போட்டி நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்கியது. இந்த போட்டி மெக்சிகோ சிட்டி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் போட்டியை நடத்தும் மெக்சிகோ அணியும் தென்னாப்பிரிக்க அணியும் மோதின. போட்டிகள் தொடங்குவதற்கு முன் உலகக்கோப்பையின் தொடக்க விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றன. இதில் பிரபல பாடகி ஷெகிராவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த முழு கால்பந்து கொண்டாட்டத்தையும் ஜீயின் விளையாட்டு சேனலான யுனைட் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியிலும் ஜீ5இல் நேரலை ஒளிபரப்பாகவும் காணலாம். இந்த முறை உலகக்கோப்பை இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க காரணங்கள் பல உள்ளன. முதன்முறையாக 3 நாடுகள் இணைந்து உலகக்கோப்பையை நடத்துகின்றன. முதன்முறையாக 48 அணிகள் உலகக்கோப்பையில் பங்கேற்றுள்ளன. இதற்கு முன் 32 அணிகள் மட்டுமே பங்கேற்றன. மேலும் இந்த முறை 8 குழுக்களுக்கு பதிலாக 12 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது கால்பந்தின் இந்த பிரம்மாண்ட திருவிழா இன்னும் பெரிய மெகா விழாவாக மாறியுள்ளது. உலகின் மிகச்சிறந்த அணிகள் மோதும் மேடை இது. நட்சத்திரங்கள் ஜொலிக்கும், வரலாறு படைக்கப்படும். இறுதியில் சாம்பியனாகும் அணி எது? பொறுத்திருந்து பார்க்கலாம்.